தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹு அவர்கள் அழுது புலம்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தான் நம்ம பார்க்கணும். இதுவரையும் நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, எங்களுக்குலாம் யாருடைய ஹெல்ப்பும் வேண்டாம், நாங்க உளவாளிகளை உள்ள விட்டு எவ்வளவு பெரிய ஆளை வேணா தூக்கிடுவோம், ஆயத்துல்லா குமேனி அவர்களை நாங்க எப்படி கண்காணிச்சோம் தெரியுமா, அதுக்கப்புறம் அலி ரசானி அவர்களை எப்படி தூக்கணும் தெரியுமான்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருந்த நெத்தன்யாஹு இப்ப வெளிப்படையாக பிரஸ் மீட்லயே அழுதுருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உலக நாடுகளே பாருங்க, எங்க பொதுமக்கள் மேலேயே ஈரான் தாக்குதல் நடத்திட்டாங்க, கடந்த 24 மணி நேரமாக அடுத்தடுத்து தாக்குதல் வந்திருக்குது. எவ்வளவு தாக்குதல்னு பாத்தீங்கன்னா அலையலையாக வந்திருக்குது. அதுவும் பொதுமக்களையும் இலக்கு வச்சே வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ஒரு இடத்துல தாக்குதல் வரும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பங்கருக்கு போயிருவாங்க சவுண்ட் ஆனா இப்ப அது இல்ல விஷயம். தாக்குதல் வந்ததே பொதுமக்கள் இருந்த இடத்துலதான். அந்த இடத்துல வேற அவங்களுடைய சைரன் வேற என்ன ஆகல, ஒலிக்கவே இல்லை. அதுக்கு அங்கிருந்த வான் தடுப்புகள் வேற பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு என்ன இருக்குது, தீந்து போயிருக்குது. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஆகும், ஸ்ட்ரைக் பண்ணும். அதுக்கு ஈரான் அனுப்பக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ரேடார்ல கூட சிக்காததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வப்போது அனுப்பிட்டு இருக்காங்க. இது இல்லாம குண்டு பாத்தீங்கன்னா கொத்து குண்டா போடுறாங்க. கொத்து குண்டெல்லாம் யாராலையுமே தடுக்க முடியாது. அது எந்த நாடா இருந்தாலுமே வான் தடுப்புகளால தடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரே நேரத்துல 80ல இருந்து 120 தாக்குதல் வருதுங்கிறதுனால, அதுவும் 8 கிலோமீட்டர் வரை பறந்து அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியாது, இந்த வான் தடுப்புகளால தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனால தொடர்ச்சியாக பல இழப்புகளை தழுவிட்டு இருக்காங்க. அதுல இந்த கொத்து குண்டு ஏவறதுங்கிறது யாருக்கு பாதிப்பு தருதுன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு தருது. ஏன் மக்களுக்கு மட்டும் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு தான் சின்ன சின்ன இழப்புகள் கூட பெருசா தெரியும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன இழப்புகள் பெருசா தெரியாது. இப்ப பொதுவா ஒரு இடத்துல விழுகுது, ஒரு கட்டிடமே இடிஞ்சு போனா அது ஒரு பேரிழப்பா பார்க்கப்படும். இல்ல ஒரு இடத்துல விழுகுது, அந்த இடம் மட்டும் என்ன இருக்கு, சதஞ்சு போயிருக்கு, அங்கிருந்த ஒரு 4-5 பேருக்கு மட்டும் என்ன இருக்காங்க, அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அது சின்னதா தான் பார்க்க முடியும். போர்ல அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப யார் சின்னதா இருக்கிறதுலயும் அஃபெக்ட் ஆவாங்கன்னா பொதுமக்கள் தான் அஃபெக்ட் ஆவாங்க. இதுவரை பொதுமக்களை குறி வைக்காம இருந்தாங்க. பொதுமக்கள் அப்பப்ப பங்கர்ல போய் ஒளிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது பொதுமக்களை குறி வச்சனால நேத்துல இருந்து வரக்கூடிய பல இடங்கள், ஹராத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெகோ பாலைவனம், டெல்லவியூ, பென்குரின், சென்ட்ரல் இஸ்ரேல் போன்ற பல பகுதிகள்ல என்ன இருக்குதுன்னா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. கொத்து குண்டுகள் அதிகமாக வந்திருக்குது. அது இல்லாம வேற டிமோனாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, கொஞ்சம் ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொன்னோம். இனி நம்மளாலேயே சமாளிக்க முடியாதோ, யாராவது ஹெல்ப் பண்ணாதான உண்டுங்கிற நிலைமைக்கு நெத்தன்யாஹு வந்துட்டாரு. அடுத்தடுத்த தாக்குதல் வந்தனால எங்க பிரைம் மினிஸ்டர் கூட பார்க்க மாட்டாரான்னு மக்கள் கேக்குறாங்க. அதனால என்ன பண்ணிருக்காரு, இவர் லைவா வந்திருக்காரு, மனசு உயிரோட தான் இருக்காரு. பேசும்போது என்ன பண்ணிருக்காரு, அப்படியே கண்ணில எல்லாம் தண்ணி வச்சு, உங்களுடைய தியாகம் விலை உயர்ந்தது, இதுக்கு நாங்க பழி வாங்குவோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு உடனே உலக நாடுகளை பார்த்து என்ன கேட்டிருக்காரு, உலக நாடுகளை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க நேட்டோலாம் வரமாட்டீங்களா, பிரிக்ஸ் எல்லாம் வரமாட்டீங்களா, எல்லாரும் வாங்க, ஐரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் வரமாட்டீங்க, இன்னைக்கு எங்களுக்கு நடந்ததுதான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஈரான் அப்படிங்கிறவங்களே தீவிரவாதிகள் தான், அவங்களை அழிக்காம நம்மளுடைய நாடு அமைதி அடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அழைச்சிருக்காரு. அதுக்கு வேற என்ன பண்ணிருக்காரு, ஐநாவுடைய குற்றத்தை பார்த்து, ஐநா நீங்க கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க இந்த போர் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா ஐநா நினைச்சுப்பாங்க, 2 வருஷமா டம்மி பீஸா வச்சிருந்ததே நீங்க தாண்டா. காசா போர்ல எத்தனை தடவை ஐநா சொல்லிச்சு, போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க, அங்க பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இல்ல, சாப்பாடு இல்ல, உள்ளக்குள்ள ட்ரக்க விடுங்கன்னு சொன்னப்பெல்லாம் ஐநாவுடைய குற்றச்சுடைய பேச்சு ஒரு அம்மன் ஜல்லி கூட பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க இஸ்ரேலு. இப்ப பார்க்கும்போது அதே ஐநாவை கூப்பிடுறாங்க, நீங்க சொல்லுங்கன்ட்டு. சொன்னா கேட்பாங்களா ஈரானு? கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. இப்ப நினைச்சுப்பாங்க, ஐநா அன்னைக்கு எங்களை மதிக்கல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சதுதான் மத்தவங்க செய்வாங்க, அனுபவிங்கடான்னு சொல்லிதான் நினைச்சிருப்பாங்க. இதுல வேற பாருங்க, ஐநா அறிக்கை விட்டுருக்காங்க. யாருக்கு விட்டுருக்காங்கன்னு பாருங்க, இஸ்ரேலுக்கே விட்டுருக்காங்க, மறுபடியும் அமெரிக்காவுக்கே விட்டுருக்காங்க. அதாவது இவங்க ஈரானுக்கு எதிராக விட சொன்னா, ஐநா பார்த்தா ஈரானுக்கு பதிலு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக விட்டுருக்காங்க. என்ன சொல்லி விட்டுருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியுடைய சப்ளை ஃபுல்லா கட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு ஒரு மேப்பை வேற போட்டு காமிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் அழிக்க போறோம்ட்டு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஐநா சொல்லியிருக்காங்க, அப்படி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 4.5 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க, 45 மில்லியன் பீப்புள் பாதிக்கப்படுவாங்க, அதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநா சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க இதை கேட்கணும் இல்ல, இவங்க இதை கேட்கற மாதிரி தானே மத்த நாடுகளும் ஐநா சொன்னா கேட்பாங்க. இவங்களே முதல்ல ஐநாக்கு மரியாதை கொடுக்கல 2 வருஷமா. இப்ப ஐநாவே சொல்றது என்னன்னா, இங்க நீங்க பொதுமக்கள்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் 50 பேர் உயிரிழந்ததுக்கு இப்படி கூப்பிடுறீங்களே உலக நாடுகள, அங்க 45 மில்லியன் பீப்புள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது, நெத்தன்யாஹு உதவி கேட்டா கூட நெத்தன்யாவுக்கு எதிராக தான் ஐநாவே பேசுதுன்னா, இவங்க எந்த அளவுக்கான இனப்படுகொலையை மத்த இடத்துல பண்றாங்க.
பொதுவா வந்து இவங்க 10 இழந்தாங்கன்னா மத்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்காங்க, 1000 இழந்துட்டு இருக்காங்க. இப்ப வரையும் வந்து ஈரான்ல 1500 பேர் உயிரிழந்துட்டாங்க பொதுமக்கள். லெபனான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நெருங்கிட்டு இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, லெபனான் ஈரான முந்துன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து இப்ப மேப் எடுத்துக்கிட்டாவே லெபனான் பகுதி இஸ்ரேல் பகுதியும் தனித்தனியா இருக்குதா பாருங்க. அதுல வந்து லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா இப்ப காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அது லெபனான் தான். அந்த இடத்துல இந்த மக்களை எல்லாம் வந்து காலி பண்ணி தாக்குதல் நடத்தி பில்டிங் எல்லாம் அழிச்சு இப்ப அங்க வந்து ஒரு 700-800 பேர் கிட்டத்தட்ட வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த போர்ல. இப்ப ஒரு 10 நாள்ல. அப்ப அங்க 800 பேர் உயிரிழக்கும் போது பொதுமக்களா தெரியலையா, காட்டு விலங்குகளா அவங்களுக்கு தெரியுறாங்களா? அப்ப இங்க மட்டும் வந்து பார்த்தா ஒரு 40 பேர் உயிரிழந்தாவே தாங்க முடியல உங்களால. போர் ஆரம்பிச்சதுல இருந்து பொதுமக்கள் உயிரிழக்கல, இப்பதான் பொதுமக்கள் உயிரிழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தாங்க ஈரானும், நீ வந்து அடங்கவே மாட்டேங்கிற, பொதுமக்களை அடிச்சா நாங்களும் பொதுமக்களை தான் அடிப்போம்னு காட்டணுங்கிறதுக்காகவே அடிச்சிருக்காங்க. எங்க பொதுமக்கள் தாக்கப்பட்டாலும் அது வந்து கண்டனத்துக்குரியதுதான். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, எங்கேயுமே வந்து ஆதரிக்கிறது இல்ல. அது இஸ்ரேலா இருந்தாலும் ஈரானா இருந்தாலும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அதை புரிஞ்சுக்காமையே செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பொதுமக்களை தாக்கி பொதுமக்கள் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாங்க. திரும்ப 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 நெதன்யாஹு என்ன சொல்றாரு, ஈரான் மக்களே வீட்டுக்குள்ள இருக்காதீங்க, வெளியே வாங்க, வெளியே வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணி ஆட்சிக்கு அவுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க, ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வாங்கங்கிறாங்க. ஆனா ஈரான் மக்கள் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா போராட்டத்துல அவங்க சொன்ன 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா இஸ்ரேலையும் நாங்க ஒழிப்போம், அவங்களுக்கு நாங்க சரணடைய மாட்டோம், நாங்க தான் வந்து என்ன பண்ணுவோம், வெற்றி அடைய போறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஈரான் மக்களே என்ன பண்றாங்கன்னா, சமாதானத்துக்கு போகாதீங்க, சரணடையாதீங்க, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போவோங்கிற நிலைமைக்குதான் ஈரான் மக்கள் உறுதியா இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை கூட புரிஞ்சு கொள்ளாம அவங்களுக்காக தான் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு பொதுமக்கள் மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தனாலதான் இன்னைக்கு ஈரான்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கடந்த 24 மணி நேரமாக செய்த தாக்குதல் எல்லாம் பொதுமக்களை குறிவைக்கப்பட்டிருக்கு. பல இடத்துல வந்து கார் ஷெட்டுகள்லாம் வந்து அழிஞ்சிருக்கு, பல கார்கள்லாம் கவுத்து போட்டப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் ரோட்ல போயிட்டு இருக்காரு, ஒருத்தர் காட்டுறாரு, அந்த காருக்கு முன்னாடியே என்ன ஆகுது, தாக்குதல் நடத்தப்படுது. பல இடங்கள் பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இருக்குது அந்தந்த இடத்துல. அதாவது உயிரிழப்புகள் இருக்குது, பொருள் வந்து இடிஞ்சிருக்கு, ஆனா ஒரு தெருவே அழிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கங்க ஒரு வீடு, அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரு, ஒரு பங்கர், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டனால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கனால வந்து இப்ப இருக்க முடியாத ஒரு பயம் வந்துருச்சு. அவங்கள வந்து காப்பாத்த தவறிடுச்சு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றமும் வந்துருச்சு. இந்த இடத்துலதான் இஸ்ரேலாலேயே வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்ப உலக நாடுகளை கண்ணீர் விட்டு என்ன பண்ணிருக்காரு, நெதன்யாஹு வந்து உதவிக்கு கூப்பிட்டுருக்காரு. யாரும் வர்றதுக்கெல்லாம் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து எந்த பாதுகாப்பையும் தர மாட்டாங்க. அந்த ஆர்மோஸை வந்து கைப்பற்றதுக்கு வேணா ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர, எப்படி வந்து இந்த ஏமனுடைய ஹவுதீஸ வந்து ஒரு ப்ராஸ்பர்ட்டி கார்டியன்னு சொல்லிட்டு ஒரு 19 நாடுகள் சேர்ந்து போயிட்டு ஒவ்வொருத்தவங்களா திரும்பி வந்துட்டாங்கல்ல, கடைசியில அமெரிக்காவுமே பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு திரும்பி வரக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர வேற எதுவும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஒரு 24 மணி நேரத்துல அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அலைகளாக வருது, ஒவ்வொரு தாக்குதல்களாக நடத்தப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாவே இப்படி கொந்தளிக்கிறாங்களே. ஒரு நாள்லயே காசால 2 வருஷம், லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 நாளா தொடர்ச்சியா தாக்குதல், ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 மாசமா நடந்துட்டு இருக்கே. அப்ப அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இஸ்ரேலியர்கள் வந்து கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்தாவது என்ன பண்ணும், அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்கணும். எப்படி காசா விஷயத்துல போர் நடக்கும்போது நிறுத்துங்க, என்னுடைய பிணை கைதிகளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி போது நிறுத்துங்க, பொதுமக்களுக்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்ப்பாட்டத்தை குதிச்சா மட்டும்தான் ஒரு பக்கபலமாக இந்த ஒரு போர்ல வந்து அது அமையும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.